சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரண்ட் டி. சரவணன், சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. மகிமுண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகருடைய துக்கத்தை மாற்றதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது மாத்திரமல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பொழுதும் அநேகருடைய துக்கத்தை மாற்றியிருக்கிறார். ஒரு நாள் பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்திற்கு போகும்போது அங்கே அநேக பேர் ஆலயத்திற்கு முன்னதாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதுல ஒருவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்தான். அவனும் ஆலயத்திற்கு முன்பாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இந்த சம்பவம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த சப்பானி எல்லா இடத்துல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அதே போல பேதுரும் யோவானும் போகும்போது அவர்களையும் நோக்கி கேட்டான். அப்பொழுது ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டபொழுது பேதுரும் யோவானும், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்று உண்டு, அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். எல்லாரும் அவனுக்கு காசை கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை மாற்ற அவளால் ஒரு உதவியும் செய்ய முடியாமல் போயிடுச்சு ஜனங்களால. ஆனால் பேதுரும் யோவானும் அவர்களுக்கு காசு கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், அவருடைய நிலைமையை மாற்ற வேண்டும். மாற்றுகிற அதிகாரம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் இன்றைக்கு பயன்படுத்த போகிறேன் என்ற அந்த நோக்கத்தோடு கூட அந்த சப்பானியை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது அவனுடைய கால்களும் கரடுகளும் வெலன் கொண்டது. அவன் 40 ஆண்டுகளாய் சப்பானியாய் இருந்தான். மனுஷனை இயேசுவின் நாமத்தினால அவனை எழுந்து நிற்கும்படி நடக்கும்படி செய்தார். அவனுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் அவனும் துக்கத்தோடும் வேதனையோடு கூட இருந்தான். மற்றவர்களைப் போல என்னால ஓட முடியவில்லை, நடக்க முடியவில்லை என்று துக்கம். அவனுடைய பெற்றோர்களுடைய உள்ளத்திலும் துக்கம் இருந்தது. மற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாய் நடக்கிறது, பேசுகிறது, ஓடுகிறது, எல்லாம் செய்கிறது. ஆனால் என் மகனோ சப்பானியாய் இருக்கிறானே என்று அவன் பெற்றோருடைய வேதனையும் தேவன் அறிந்தபடியினாலே பேதுருவும் யோவானை கொண்டு அந்த சப்பானிய துக்கத்தை மாற்றியது போல இன்றைய நாளில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எத்தனை வருஷங்கள், எத்தனை நாட்கள் பலவீனத்தோடும் வேதனையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் கலங்காதிருங்கள். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு வாழ்ந்த போது மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்யக்கூடியவராய், இன்றைக்கும் இயேசு துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் கலங்காதிருங்கள். இன்றைக்கு உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும். இந்த மனுஷனை எழுந்து நடக்கும்படி செய்த பொழுது அவன் சந்தோஷத்தோடு கூட தேவாலயத்தில் போய் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம்.
இந்த நாளிலும் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள். என்னோட கூட ஜெபிக்கிறீங்களா? நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நிச்சயமாய் இன்றைக்கு உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவரே, பேதுரும் யோவானை கொண்டு 40 வயது வரையில சப்பானியாய் இருந்த மனுஷனை உம்முடைய நாமத்தினால நடக்கும்படி செய்தீர். அவருடைய துக்கத்தை மாற்றினீர், அவருடைய பெற்றோருடைய துக்கத்தையும் மாற்றினீர். இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எந்த துக்கமான காரியங்கள் நடந்திருந்தாலும், இன்றைக்கு உம்முடைய நாமத்தினால் இந்த துக்கம் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, கவலைகள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க. இப்போது நாங்கள் கேட்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். அவர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you.